بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்து அகிலத்திற்கோர் அருள் கொடையான் அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றி எழுதிய நல்லற தோழர்கள் உண்மை விசுவாசிகளாம் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இவ்வுலகத்தில் மனிதனை சீர்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏராளமான மதங்கள் தோன்றியுள்ளன. அந்த மதங்களில் பெரும்பான்மை வந்த வேகத்திலேயே சென்றிருக்கிறது. அது விரல் விட்டு சொல்லக்கூடிய சில மதங்கள் மட்டும்தான் இன்றும் உலகத்தில் இருந்து வருவதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய மதங்கள், இந்த மதங்களிலேயே மிகவும் உயர்வானது சிறந்தது எது என்பதை அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களிடத்தில் கேட்டால் ஒவ்வொருவரும் கூறுவார்கள், எங்களுடைய மதம்தான் சிறந்தது, எங்களுடைய மதம்தான் உயர்வானது என்று சொல்வார்கள். இந்த மிகப்பெரிய மாநாட்டிலே திரும்பி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களிடத்திலே உலகத்திலேயே மிக சிறந்த மார்க்கம் எது என்று கேட்டால் இஸ்லாமிய மார்க்கம்தான் என்று அடித்து சொல்வார்கள். இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்று முஸ்லிம்கள் கூறுகிறார்கள். இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இந்து மதம் என்று சொல்கிறார்கள். கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் கிறிஸ்தவ மதம்தான் உயர்ந்தது என்கிறார்கள். யூதர்கள் தங்களுடைய மதத்தை உயர்ந்தது என்று சொல்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் உயர்ந்தது என்று சொன்னால் உண்மையிலேயே மிக உயர்வான கொள்கை உடையது, உண்மையிலேயே உலகத்திலேயே மிக சிறந்த மதம் எது என்று சொல்லக்கூடிய என்ற கேள்விக்கு ஒவ்வொருவரிடத்திலேயும் நாம் கேள்விக்கணையை எழுப்பினோமையானால் அதற்கு சரியான விடையை எந்த மதத்தில் இருப்பவர்களும் சொல்ல மாட்டார்கள். இஸ்லாத்தை ஒழுங்காக அறிந்திருக்கக்கூடியவர்கள் மட்டுமே இஸ்லாமிய மார்க்கம்தான் மிக உயர்வானது, அது நம்பிக்கையின் அடிப்படையில் அல்ல, அறிவுபூர்வமாக விஞ்ஞானபூர்வமாக இஸ்லாமிய மார்க்கம் உயர்வானது என்று நிரூபிக்க முடியும். ஒரு மாற்று மதத்திலே இருக்கக்கூடியவர் இந்த உலகத்திலேயே சிறந்த மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களாக நீங்கள் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்கிறீர்களே, ஓரிரை கொள்கையை நீங்கள் போதிக்கிறீர்களே, இந்த ஓரிரை கொள்கை இந்த அல்லாஹ் ஒருவன் என்பதற்கு உங்களிடத்தில் என்ன சான்று இருக்கிறது
நிரூபிக்கக்கூடிய சான்றுகள் உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? அல்லாஹ்தான் இந்த எல்லா அனைவர்களையும் படைத்தவன் என்பதற்கு என்ன சான்றை வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டால், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்கு, நம்மில் பலருக்கு சரியான விடை தெரியாது. அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கும், இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் அல்லாஹ் கொடுத்த, அல்லாஹ் அங்கீகரித்த மார்க்கம் என்பதற்கும் மிகப்பெரிய சான்றுகள், ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. அதிலேயே மிகப்பெரிய ஒரு சான்றாக திகழக்கூடியது திருமறை குர்ஆன். இந்த திருமறை குர்ஆன் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை, அல்லாஹ் தான் இந்த மனிதர்கள் அனைவர்களையும் படைத்தான் என்பதை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அல்லாஹ்வின் தூதர் என்பதை மிக தெளிவாக எடுத்துக்காட்டும். இந்த திருமறை குர்ஆன் தான் இஸ்லாத்தில் மிக மிக அற்புதமான வலுவான ஒரு ஆதாரமாக அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டியிருக்கிறார்கள். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் அற்புதங்களை கொடுக்கிறான், தான் நபி என்பதை நிரூபிப்பதற்கு. எல்லாம் வரக்கூடியவரெல்லாம் நானும் நபி நீனும் நபி என்று சொல்லிவிட்டு போனால் யாரை நம்புவது? இவர் நபிதான் என்பதற்கு என்ன ஆதாரம்? அதற்காக அல்லாஹ் தஆலா இறை தூதர்களுக்கு சில அற்புதங்கள், மனிதனால் செய்ய முடியாத அற்புதங்களை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரிந்தது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைத்தடியை கீழே போட்டார்களே, ஆனால் அல்லாஹ் சொல்லும் போது அது உண்மையில் பாம்பாக மாறும். ஆனால் இதை உலகத்தில் இருக்கக்கூடிய எவராலும் ஒரு கைத்தடியை பாம்பாக மாற்றி காட்ட முடியாது. இது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்று எடுத்துக்காட்டி நான் இறை தூதர் என்று நிரூபித்தார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள். மனிதர்கள் இந்த இறை தூதரை நம்ப வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அற்புதங்களை கொடுத்தார். எனக்கும் ஒரு அற்புதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த இறுதி தூதுவராக வந்த நபிகள் பெருமானார் அவர்களுக்கும் அல்லாஹ் ஒரு அற்புதத்தை கொடுத்தான். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஊதீதுஹு வஹ்யன் அவ்ஹாஹுல்லாஹு இலைய. ஸஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானே, எனக்கு கொடுத்திருக்கிறானே அந்த இறை செய்தி வஹி, இதுதான் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்று சொன்னார்கள். இந்த திருமறை குர்ஆன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதர் என்று காட்டுவதற்குரிய மிக அற்புதமான ஒரு நூல். இது மனிதனால் இயற்றப்பட முடியாது, இது மனிதனால் கொண்டு வர முடியாது, இதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை போன்று மனிதனால் இயற்ற முடியாது. இது படைத்த இறைவன் மட்டுமே இது போன்ற வார்த்தைகளை சொல்ல முடியும் என்பதற்கு ஏராளமான சான்றுகளோடு 114 அத்தியாயங்களோடு கொடுக்கப்பட்ட இந்த திருமறை குர்ஆன் தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒருவன் என்பதற்கும், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர் என்பதற்கும் மிகப்பெரிய ஒரு ஆதாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை முழுக்க முழுக்க உண்மையானது என்பதை திருமறை குர்ஆனை படிக்கும் போது நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. குர்ஆன் சொல்கிறது, இது அல்லாஹ்வுடைய வேதம் இல்லை என்று யாராவது மறுத்தால், இது முஹம்மதால் அவரால் இயற்றப்பட்டது அல்லது மற்றவர்களிடத்திலிருந்து காப்பியடிக்கப்பட்டது என்று சொன்னால் அல்லாஹ் சவால் விடுகிறார். இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபாத்து பி சூரத்தின் மிஸ்லிஹி வது ஷுஹதாக்கும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன். நம்முடைய அடியாரின் மீது இறக்கப்பட்ட இந்த வேதத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் இந்த திருமறை குர்ஆனை போன்று ஒரு வேதத்தை, ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். அல்லாஹ் அல்லாத உலகத்தில் உள்ள அத்தனைவர்களையும் இதற்கு உதவியாளர்களாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், உதவியாளர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இந்த குர்ஆனில் இருப்பதை போன்று ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் என்று 1004 ஆண்டுகளுக்கு முன்னால் இட்ட இந்த சவால் இன்று வரையிலும் இருக்கிறது. மிகப்பெரிய மேதைகள் எல்லாம், மிகப்பெரிய கவிஞர்கள் எல்லாம், இம்ருல் கைஸ் என்று சொல்லக்கூடிய அற்புதமான மிகப்பெரிய கவிஞர்கள் வாழ்ந்த காலத்திலே, அவருடைய சந்ததிகள் இருந்த காலத்திலே இட்ட இந்த சவாலை உலகத்தில் உள்ள யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
அவ்வளவு அற்புதமான வேதம். அது மட்டுமல்ல, அந்த வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் எத்தனை வேதங்கள் இருக்கின்றன, அந்த வேதங்கள் எல்லாம் சொல்லாத ஒரு சவால் கிறிஸ்தவமான பைபிளில் இருக்கிறதா, கீதையில் இருக்கிறதா, இதை போன்று ஒரு வார்த்தை கொண்டு வாருங்கள், இதை போன்ற ஒரு வசனத்தை கொண்டு வாருங்கள், இதை போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் என்று எந்த வேத நூலும் சவால் விடவில்லை. குர்ஆன் சவால் விடுகிறது. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அது மட்டுமல்ல, அல்லாஹ் அடுத்ததாக சொல்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா? வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. வாலண்டியர்ஸ் என்ன வேலை செய்யறாங்கன்னு தெரியல. மாநாட்டில் இருக்கிறவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, அங்க கலந்து போயிட்டு இருக்கிறாங்க. மாநாட்டுக்கு வந்தவங்க அமைதியா இருந்தா தான் பேசுறவங்க ஒழுங்கா பேச முடியும். பெண்கள் கோவில் இருந்து கட்டாமதான் சட்டம் வந்துட்டு அது இயற்கையிலே அவங்களுக்கு என்னமோ தெரியல, மாறுற மாதிரி தெரியல. அது கொஞ்சம் அமைதியா இருங்க. அல்லாஹ் தஆலா அடுத்த சவாலை சொல்கிறார். வேற எந்த வேத நூலிலும் இது போன்ற ஒரு சவாலை, இது போன்ற ஒரு கோரிக்கையை, இது போன்ற ஒரு அறிவுரையை எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை அவர்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா? வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. அல்லாஹ் அல்லாதவரிடம் இருந்து இந்த குர்ஆன் வந்திருக்குமானால், இது முகம்மது இயற்றி இருப்பார் என்று சொன்னால், முகம்மது அல்லாத மற்றவரிடத்தில் இருந்து இவர் கற்றுக்கொண்டிருப்பார் என்று சொன்னால், இதில் ஏராளமான முரண்பாடுகள் இருந்திருக்கும். ஒரு முரண்பாடு இருக்கிறதா? எடுத்துக்காட்டு. இதிலே ஏதாவது கோர்வழிகள் இருக்கிறதா? எடுத்துக்காட்டுங்கள். ஆய்வு செய்துவார் வேதத்தை என்று சொன்னது திருமறை குர்ஆன் மட்டும்தான். வேற எந்த வேத நூலிலும் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த திருமறை குர்ஆன் மட்டும்தான் சொல்லிக் காட்டுகிறது, ஆய்வு செய்துவார். இதில் தவறு இருக்கிறதா? பூத கண்ணாடியை வைத்து நன்றாக ஆய்வு செய்துவார். அதிலே முரண்பாடு இருக்கிறதா? நன்றாக ஆய்வு செய்துவார். அந்த வேதமே, அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையே சொல்கிறது, நல்லா படித்துப்பார். ஆனால் மற்ற மதங்களில் உள்ள நூல்களில் இது போன்ற ஒரு வார்த்தை இருக்கிறதா? அல்லது அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய தலைவர்கள் தான் எங்கேயாவது சவால் விட்டிருக்கிறார்களா? எங்களுடைய வேதத்தில் முரண்பாடுகளை காட்டுங்கள், பார்க்கலாம். எங்களுடைய வேதத்திலே தவறான கருத்துக்கள் இருந்தால் எடுத்து காட்டுங்கள், பார்க்கலாம் என்று சவால் விட்டிருக்கிறார்களா? உண்மையிலேயே ஆய்வு செய்த, உண்மையிலேயே நல்ல சரியான முறையில் ஆய்வு செய்து வெளியிட்ட ஒருவருக்கு நேர்ந்த கதியை நாம் வரலாற்று நூலில் படிக்கிறோம். கலிலியோ என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி பூமி உருண்டை என்று சொன்னதற்காக அவனை தூக்கிலிட்டு இருக்கிறார். அவருடைய மத நூலில் பூமி தட்டை என்று எழுதப்பட்டிருக்கிறது. மதத்திற்கு மாற்றமாக, மதத்தினுடைய வேத நூலுக்கு மாற்றமாக அவர் கருத்து தெரிவித்தார். அறிவுபூர்வமாக, அதிகாரப்பூர்வமாக, சரியான முறையில் ஆய்வு செய்து கலிலியோ சொன்ன அந்த கருத்தை அந்த மதம், அந்த மதத்தை சார்ந்தவர்கள் விட்டு வைக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களை உயிரோடு சமாதியாக்கினார்கள். ஆனால் திருமறை குர்ஆனை மட்டும் எடுத்து பாருங்கள். அங்கே குர்ஆனே சொல்லுகிறது, எங்கேயாவது முரண்பாடு இருக்கிறா எடுத்துக்கொண்டு வந்து காட்டு. இதில் வேற கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருக்கிறா எடுத்துக்கொண்டு வந்து காட்டு. ஆய்வு செய்துவார். இதில் என்ன தவறு இருக்க வேண்டுமார் என்றெல்லாம் இவ்வளவு வேகமாக சொல்லி 1400 ஆண்டுகளாக இந்த திருமறை குர்ஆன் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் சொல்கிறது, இது இறைவனுடைய வேதம்,
என்பதற்கு இது இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் சான்று என்று சொல்கிறது. ஏராளமான சான்றுகள் நீங்கள் பார்க்கலாம். சினிமா பாடல்கள், கவிதைகள், இவைகளெல்லாம் அதற்கு என்று தனியான வடிவங்கள் இருக்கிறது. அந்த வடிவங்கள் அமைப்பில் இருந்தால்தான் அந்த பாடல்கள் ஒழுங்காக வரும். அந்த வடிவங்களுக்கு மாற்றமாக அமையுமானால் இந்த பாடல்கள் ஒழுங்காக இருக்காது. அதனால அதற்கு என்று தனியான அரபியிலும் இருக்கிறது, தமிழிலும் இருக்கிறது. அந்த கவிதையை இருக்கக்கூடிய நிபந்தனைகள் உட்பட்டு எழுத வேண்டும். உரைநடையாக இருந்தால் அதில் இசை நயம் இருக்காது, பாடல்களுக்கு ஒத்து வராது. ஆனால் திருமறை குர்ஆனை எடுத்து பாருங்கள், உரைநடையாக போகிறது. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் என்று சாதாரண நடையில் போகிறது. சில இடங்களில் எழுகை மோனையை போன்று இருக்கிறது. ஃபஇன்னஹு ஃபக்கர ஃபகத்தர ஃபக்திர கைஃப கத்தர சும்ம குத்திர என்று எல்லாம் ரேயிலேயே முடிவதை போன்று, நூலிலேயே முடிவதை போன்று இப்படியும் சில வசனங்கள் இருக்கிறது. உரைநடையாக போகக்கூடிய வசனங்களும் இருக்கிறது. ஆனால் உரைநடையாகவும் இருந்து இசை நயத்தோடு ஓதப்படக்கூடிய ஒன்று என்றால் இது திருமறை குர்ஆன் தான். எத்தனை கிராத்துகள் வந்திருக்கிறது. உரைநடையில் உள்ளதை கிராத்துகள் ஓதும் போது மெய் மறந்து நாம் கேட்கிறோம். மாற்று மதத்தவர்கள் கூட அந்த இசை நயத்தில் மயங்காதவர்கள் இல்லை. இப்படி அற்புதமான ஒரு இதை திருமறை குர்ஆனில் மட்டும்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதிலேயே மிக முக்கியமான ஒன்று, ஒரு வேதம் உண்மையிலேயே சரியானது என்றால் அது இறைவனுடைய சொல் என்று இருக்குமானால் எந்த காலத்திலையும் மாற்றம் அடையக்கூடாது. எந்த காலத்தினுடைய சட்டதிட்டங்களுக்கும் மாற்றமாக அது பேசிவிடக்கூடாது. எந்த காலத்திற்கும் பொருந்தாதது என்று அதனுடைய சட்டங்கள் விமர்சிக்கப்பட்டு விடக்கூடாது. அப்படி இருந்தால்தான் அது இறைவேதம். மனிதனால் எழுதப்படுமானால் அவன் அன்றைய காலம், அந்த காலத்தில் எப்படி நடக்கிறதோ அதற்கு ஏற்றவாறாகத்தான் எழுதுவான். ஒரு காலங்கள் மாறும்போது, மக்களுடைய சூழ்நிலைகள் மாறும்போது, மக்களுடைய மனநிலைகள் மாறும்போது சட்டங்கள் மாறும். இந்திய அரசியல் சட்டம் ஒரு 50 ஆண்டு காலத்திலேயே 500க்கும் மேற்பட்ட மாற்றங்களை செய்துவிட்டார்கள். இன்று இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒட்டுமொத்தமாகவே இந்திய அரசியல் சட்டத்தை மாற்ற வேண்டும். ஆனால் திருமறை குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த வேதம் ஒரு எழுத்து கூட, ஒரு வரி கூட, ஒரு புள்ளி கூட மாற்றப்படாமல் அப்படியே இருக்கிறது. அதனுடைய சட்டங்கள் எல்லா காலத்திலும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சிக்கு சரியான முறையில் சவால் விட்டுக் கொண்டும் இருக்கிறது. எந்த ஒரு வேதத்தையும் விஞ்ஞானத்தோடு உரைசி பார்த்தால் ஒரு வேதம் நிற்காது. இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு முன்னதாக எந்தெந்த வேதங்கள் எல்லாம் இருந்ததோ, என்னென்ன புத்தகங்கள் எல்லாம் எழுதப்பட்டதோ, எவ்வளவு பெரிய விஞ்ஞானி எழுதினாலும் இப்ப உள்ள காலத்தோடு உரைசி பார்த்தால் அதில் முரண்பாடுகள், அதற்கு மாறுபட்ட கருத்துக்கள் வந்துவிடும். ஆனால் இஸ்லாத்தினுடைய மூல நூலாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆன் இருக்கிறதே, அதில் எந்த விஞ்ஞான கருத்துக்கும் மாற்றமான கருத்துக்கள் இல்லை. அது மட்டுமல்லாமல் இன்றைய காலத்தில் கண்டுபிடித்த விஞ்ஞான கருத்துக்களை 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இஸ்லாம் இந்த திருமறை குர்ஆனின் மூலமாக சொல்லியிருக்கிறது என்ற வியக்கத்தக ஒரு அற்புதமான உண்மையையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இன்று நாம் பார்க்கிறோம், எத்தனையோ பொய்களையும் புரட்டுகளையும் கதைகளாக, கற்பனைகளாக வேத நூல்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுதுதான் ரொம்ப பெரிய அளவில் பேசப்படக்கூடிய உலகத்தினுடைய பொதுமறை என்று பேசுகிறார்களே தமிழர்கள், தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய உயர்ந்த நடையில் எழுதப்பட்ட திருக்குறள் 1330 பாடல்களை கொண்ட அந்த குறள் உலக பொதுமறை என்று பேசப்படுகிறது. அதை மனமாக இட்டவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அந்த திருவள்ளுவர் என்று சொல்லக்கூடியவர் அதில் என்ன கருத்தை எழுதினார்? விஞ்ஞானத்துக்கு ஒத்துப்போகக்கூடிய கருத்தை எழுதினாரா? திங்களை பாம்பு கொண்டற்று என்று எழுதுகிறார். இந்த திங்கள் இருக்கிறதே, நிலவு, சந்திரன், இதை பாம்பு விழுங்கிய
என்று ஒரு காதலனை பற்றி காதலனை சந்திக்கும் போது அதை வர்ணிக்கும் போது ஒரு கருத்தை சொல்கிறார். இந்த சந்திரனை பாம்பு விழுங்கியதால். இது திருக்குறளில் இன்பத்துப்பால் என்பதிலே இடம்பெற்றிருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர். பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 போன் 044215215226. இந்த சந்திர கிரகணம் எப்படி ஏற்படுகிறது? அவருடைய காலத்தில் சிவனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த பாம்புதான் சந்திரனை என்ன செய்தது? சாப்பிட்டது, விழுங்கியது. அதனால் தான் சந்திர கிரகணம் ஏற்பட்டது என்ற கருத்து இருந்தது. அந்த கருத்தை அப்படியே அவர் கவிதை நடையிலே எழுதி வைத்துவிட்டு சென்று விட்டார். இன்றைய காலத்தில் வாழக்கூடிய சாதாரண ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் கூட சொல்லிவிடுவார், சந்திர கிரகணம் எப்படி ஏற்படுகிறது, சூரிய கிரகணம் எப்படி ஏற்படுகிறது. சூரியன், சந்திரன், பூமி மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படுகிறது என்று சொல்லுவார். ஆனால் உலக பொதுமறை என்று சொல்லக்கூடிய திருக்குறளிலே இது சிவனுடைய பாம்பு சாப்பிடுவதனால் விழுங்குவதனால் தான் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது என்று சொன்னால் விஞ்ஞானிகள் சிரிக்காமல் இருக்க மாட்டார்கள். விஞ்ஞானிகள் இந்த கருத்தை தூக்கி எறிந்து விடுவார்கள். அதனால்தான் மேலை நாட்டு அறிஞர்கள் எல்லாம் இந்த வேத நூல்கள் எல்லாம் விஞ்ஞானத்துக்கு ஒருபோதும் ஒத்துவதா என்று தூக்கி எறிந்தார்கள். மாரிஸ் புக்கைல் என்று சொல்லக்கூடிய பிரெஞ்சு நாட்டு அறிஞர் இந்த மேலை நாட்டு அறிஞர்கள் எல்லாம் இஸ்லாத்தை பற்றி ஏன் தவறாக எண்ணினார்கள் என்று குறிப்பிடும் போது மேலை நாட்டு அறிஞர்களிடத்திலே இயற்கையாக அவருடைய உள்ளத்தில் ஒரு கருத்து இருந்தது. வேத நூல்களையும் விஞ்ஞான கருத்துக்களையும் ஒப்பிடும்போது ஒன்றுக்குமே ஒத்துவர மாட்டேன் என்கிறது. எல்லாம் நாம் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளுக்கும் அது சொல்லக்கூடிய கருத்துக்கு நேர் முரணாக இருக்கிறது வேத நூல்கள். இது வேதம் என்பது ஆன்மா தொடர்பானது. சும்மா எதையாவது சில கற்பனைகளை சொல்லக்கூடியது, சில சடங்குகளை சொல்லக்கூடியது. இதற்கு விஞ்ஞானத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லிதான் மொத்தமாகவே இந்த வேதங்களை எல்லாம் ஒதுக்கினார்கள். ஆனால் நான் ஆய்வு செய்து பார்த்தேன். அவர் உடற்கூறு விஞ்ஞானியாக இருந்த, உடற்கூறு நிபுணராக இருந்த அவர் வேதங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்காக புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, திருமறை குர்ஆன் இந்த மூன்றையும் விஞ்ஞான கருத்துக்களோடு ஒப்பிட்டு பார்த்தார். இந்த வேத நூல்கள் விஞ்ஞான கருத்துக்களுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்று பார்த்தார். அவர் பார்க்கும்போது குர்ஆனை படிக்க படிக்க மிக ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போனதாக அவரே சொல்லுகிறார். விஞ்ஞான ஒளியில் பைபிளும் குர்ஆனும் என்று தமிழில் கூட மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கிறது. எடுத்து நீங்கள் படிக்கலாம். திருமறை குர்ஆனுடைய ஒவ்வொரு கருத்தும் ஒரு விஞ்ஞானி பேசுவதை போன்று, மிகப்பெரிய தேர்ந்த ஒரு விஞ்ஞானி சொல்வதை போன்று அதனுடைய கருத்துக்கள், ஆழ்ந்த கருத்துக்கள் இருப்பதை என்னால் உணர முடிந்தது. ஒரு சில நெருடல்கள் இருந்தது. குர்ஆனில் விஞ்ஞான கருத்துக்களுக்கு எதிராக ஒரு சில கருத்துக்கள் இருந்தது. அப்பொழுது எனக்கு மனதில் பட்டது,
இது குர்ஆனுடைய இதாக இருக்காது. அவர் படித்தது பிரெஞ்சு மொழியினுடைய மொழிபெயர்ப்பை வைத்து பார்த்தார். உடனே அவர் இந்த குர்ஆனை அதனுடைய மூல மொழியில் பார்க்க வேண்டும் என்பதற்காக அரபு மொழியை கற்றுப்படுத்த போது அதில் எந்த விதமான விஞ்ஞான கருத்துக்கு முரணானதும் இல்லை. ஆனால் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடில் ஏராளமான முரண்பாடுகள் இருக்கிறது என்பதை அவர் சொன்னதையும் நாம் பார்க்க முடிகிறது. வேத நூல்கள் என்று சொன்னாலே விஞ்ஞான கருத்துக்களுக்கு எதிரானவை என்று மேலை நாட்டு அறிஞர்கள் பெரும்பான்மையான விஞ்ஞானிகள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் திருமறை குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் அதை உடைத்தெறிந்தது. உண்மையில் அல்லாஹ்வுடைய வேதம் இந்த திருமறை குர்ஆன். என்ன விஞ்ஞான கருத்துக்களை இஸ்லாம் சொன்னது, விஞ்ஞானத்தோடு எப்படி ஒன்றி போனது, விஞ்ஞான கருத்துக்களை 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே குர்ஆன் எங்கே சொல்லி இருக்கிறது, படித்து பார்க்க வேண்டும். ஒரு சில அறிஞர்கள் இந்த திருமறை குர்ஆனை படித்து ஆய்வு செய்து பெரிய அளவில் முன்னேறியும் இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருப்பவர்கள் தான் இறந்தவர்களுக்கு ஓதுவதற்காக ஒதுக்கி வைத்துவிட்டு மூட நம்பிக்கையில் மூழ்கி போய்விட்டார்கள். எத்தனை கருத்துக்கள், எவ்வளவு அற்புதமான கருத்துக்கள் குர்ஆன் சொல்கிறது. நான் ஒவ்வொன்றாக சில சான்றுகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். திருமறை குர்ஆன் சூரத்து தாரிக் 86வது அத்தியாயம் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஸமாயி ராத்திர் ரஜ, திருப்பி தரும் வானத்தின் மீது சத்தியமாக. வானத்தை ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொருளின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அந்த சத்தியம் செய்யும் போது அந்த வானம் அதனுடைய தன்மை என்ன என்பதையும் சேர்த்து பேசுகிறார். திருப்பி தரும் வானம். ஒரு காலத்தில் மழை எப்படி பொழிகிறது, ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் யாருக்கு இந்த வானத்திலே நிறைய தண்ணீர் இருக்கிறது, அப்படியே உள்ளே பொழிந்து கொண்டிருக்கிறது என்றுதான் நம்பினார்கள். கொஞ்ச காலத்திற்கு பிறகுதான் இந்த நிலத்திலே இருக்கக்கூடிய நீர் தான் ஆவியாகி மேலே போய் திரும்பவும் மழை பொழிகிறது என்று கண்டுபிடித்தார்கள். இங்கிருந்து செல்லக்கூடிய நீர் வானத்திற்கு போகிறது. அது அப்படியே வானம் பிடித்து வைத்துக் கொண்டு தரமாட்டேன் என்று சொல்லவில்லை. அது சொல்லுகிற உடனடியாக கொஞ்ச நேரத்திலே கொஞ்ச காலத்திலே எடுத்த நீரை எல்லாம் அப்படியே கீழே கொட்டி விடுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், வானத்தினுடைய தன்மை இங்கிருந்து மேலே போகக்கூடியதை திருப்பி தந்துவிடும் என்ற ஒரு கண்டுபிடிப்பை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்று இது ஒரு எல்கேஜி பாடம், ஒரு சிறு பிள்ளைக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம். தண்ணீர் தான் ஆவியாகி மேலே போய் கீழே வருகிறது என்பது. ஆனால் ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லாம் யாருக்கும் தெரியாத ஒன்று. அந்த நேரத்தில் குர்ஆன் பேசுகிறது, மேலே போகக்கூடியது கீழே வருகிறது. இது மட்டுமல்ல, இன்றைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாம் இந்த வசனம் எவ்வளவு அழகாக பொருந்தி போகிறது என்பதையும் நீங்கள் பாருங்கள். இன்று விஞ்ஞான உலகத்தினுடைய புரட்சி, தொழில்நுட்ப புரட்சியின் காரணத்தினால் எவ்வளவு செய்திகள் விரைவாக போகிறது. உங்களிலே சவுதி அரேபியாவிலே, துபாயிலே உங்களுடைய பெரிய உறவினர்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்களிடத்திலிருந்து ஒரு நிமிடத்திலே இங்கிருந்து தொலைபேசியில் எந்த கம்பி வயறு எதுவும் இல்லாமல் செல்போன் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எப்படி போகிறது இந்த சமிக்கைகள்? இங்கிருந்து சேட்டலைட்டுக்கு போகிறது, மேலே போய் மேலிருந்து அவர்களுக்கு கீழே வருகிறது. மேலே செல்லக்கூடிய ஒன்று கீழே வருகிறது, இன்டர்நெட் என்று சொல்கிறார்களே, இவை அனைத்துமே வானத்தில் தான் சேட்டலைட் விட்டு வைத்திருக்கிறார், செயற்கைக்கோள் சூழலை வைத்திருக்கிறார். அவைதான் இங்கிருந்து அனைத்தையும் வாங்கி திரும்பவும் பூமிக்கு இன்னொரு பகுதிக்கு அனுப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த வானத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இத்தோடு இந்த குர்ஆனுடைய வசனங்களை ஒப்பிட்டு பாருங்கள். வஸ்ஸமாயி ராத்திர் ரஜி, திருப்பி தரக்கூடிய வானத்தின் மீது சத்தியமாக. இது முஹம்மது எழுத தெரியாது, எழுதியதை படிக்கவும் தெரியாது. இந்த முஹம்மது நபி அவர்கள் இதை சொந்தமாக 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதியிருக்க முடியுமா? அவர் அடுத்த இடத்திலே காப்பி அடித்து சொல்லியிருக்க முடியுமா? இது அல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லையா? இறைவனுடைய வேத வாக்கு இல்லையா? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் கற்பனை செய்ய முடியாத பல உண்மை செய்திகளை திருமறை குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய சிந்தனைகள் எப்படி போகிறது? விஞ்ஞானத்தை பற்றி எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறார்கள்? குர்ஆன் அற்புதமான
அதி அற்புதமான விஞ்ஞான கருத்துக்களை விஞ்ஞானிகளே மூக்கின் மீது விரலோசை வைத்து அதிசயத்தக்க அளவிற்கு பேசுகின்ற இந்த திருமறை குர்ஆனை ஏற்ற இஸ்லாமிய சமுதாயம் எவ்வளவு கீழ்நிலைக்கு போயிருக்கிறார். ஒரு சாதாரண அறிவு கூட இல்லை. டிஎன்டிஜே வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள் சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள், தொழ அனுமதிக்கப்பட்ட மசீதுகளும் தடை செய்யப்பட்ட மசீதுகளும், தௌஹீத் ஜமாத் சந்தித்த விவாதங்கள், டிஎன்டிஜே ஏற்படுத்திய ஒற்றுமை, சுன்னத் வல் ஜமாத் யார், பிரிவினைகள் ஏன், அன்பான அழைப்பு, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், சுயநலமும் விளம்பர மோகமும், விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம், சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும், மாநபி வலியா மதுகபு வலியா, முகரம் மதத்தின் பெயரால் சகோதரர் எம்ஐ சுலைமான் ஆற்றிய உரைகள், குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள், சீரழிக்கும் சின்னத்திரை, தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம், பயனளிக்காத உறவுகள், நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் மேலூர், பெரியபாளையம், பாண்டிச்சேரி, கடையநல்லூர், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் கடிதம் கேள்வி பதில் மற்றும் கானத்தூர், மதுரை, RS மங்கலம். ஒரு சிடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே. தொண்டியில் நடைபெற்ற விவாதம் 2 டிவிடிகளின் விலை ரூபாய் 60 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. நான் பேசக்கூடிய இந்த வார்த்தை உங்களுடைய காதுகளுக்கு போய் கேட்க வேண்டுமானால் காற்று இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருக்கிறீர்களே, ஆனால் நான் பேசக்கூடிய இந்த சத்தம் உங்களுடைய காதுகளையும் சேராது. ஏன்? காற்று தடைபடுகிறது. இது ஒரு சாதாரண அறிவியல் உண்மை, எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், ஒருவர் இறந்து விடுவாரானால் அவரை நல்லா குளிப்பாட்டி உள்ளே போய் அடக்கம் செய்து, அவுளியாக்கள் என்று சொன்னா அதுக்கு மேல சிமெண்ட போட்டு பூசி, அதற்கு மேலே ஒரு கட்டடத்தையும் கட்டி வைத்து விட்டு, அவுளியாவே அதை தாருங்கள் இதை தாருங்கள் என்று நான் கேட்டால் நம்முடைய அந்த ஓசைகள் இந்த பூமிக்கு உள்ளே போய் கேட்குமா? இங்க பக்கத்திலேயே இருந்து கண்ணாடி கூண்டிலே இருந்தால் கூட நம்முடைய நான் பேசக்கூடிய சத்தங்களுடைய காதில் கேட்காது. அதுலயும் உள்ள குளிப்பாட்டு துணியை போட்டு மூடி, நல்ல ஒரு 6 அடி உயரத்தில் உள்ள குழியையும் தட்டி, அதற்கு மேல தட்டியை வைத்து பலகையை வைத்து அவ்வளவு மண்ணையும் போட்டு இறுகி மூடியதற்கு பிறகு நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் அங்கே போய் கேட்கும் என்று சொல்கிறோமே, நம்மள்ட்ட என்ன விஞ்ஞானம் இருக்கிறது, என்ன அறிவு இருக்கிறது? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். குர்ஆனை பெற்றவர்கள் நாம், திருமறை குர்ஆனை படித்தவர்கள் நாம், விஞ்ஞான கருத்துக்களை அதிகமாக சொன்ன இந்த திருமறை குர்ஆனை ஏற்றவர்கள் இந்த சாதாரண உண்மை நமக்கு தெரிவதில்லை. அங்கே போய் அதை தாருங்கள் இதை தாருங்கள், இது போய் கேட்குமா? பூமிக்குள்ளே உள்ளவர்களிடத்தில் இது கேட்க முடியுமா? அவர்கள் பதில் பேசினாலும் அங்கே வெளியில் நம்ம காதுக்கு கேட்குமா? ஒன்றும் கேட்காது. இந்த சாதாரண அறிவு கூட இல்லாதவர்களாக திருமறை குர்ஆனை கொண்டு வந்தவர்கள், திருமறை குர்ஆனை ஏற்றுக்கொண்டவர்கள் இருப்பவர்கள் இதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இன்னொன்று ஒரு விஞ்ஞான உண்மையை சொல்கிறார். ஆனால் இந்த திருமறை குர்ஆன் விஞ்ஞான நூல் அல்ல. மனிதனை பக்குவப்படுத்துவதற்கு, இந்த மனிதனை செம்மைப்படுத்துவதற்கு, சீர்படுத்துவதற்கு, மறுமையில் அவன் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக அறிவுரை கூறக்கூடிய நூல்தான். ஆனால் அதிலும் கூட விஞ்ஞான கருத்துக்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அவன் படைத்தவன் என்பதனால், அனைத்தையும் அறிந்தவன் என்பதனால் அந்த வார்த்தையில் கூட ஒரு சின்ன பிசுறு வராமல், அந்த வார்த்தையில் கூட சின்ன தவறு வராமல் சரியாக வார்த்தைகளை போட்டிருக்கிறார். அதில் பாருங்கள், அல்லாஹ் ஒரு இடத்தில் சூரத்துல் நிசா 4வது அத்தியாயம் 56வது வசனம், காபிர்களை கொண்டு போய் அல்லாஹ்வை மறுத்தவனை நரகத்திலே தூக்கி போடுகிறார். அவன் போடுகின்ற போது நெருப்பு பயங்கரமா எரியுது. இந்த மனிதனும் கற்களும் அதுக்கு எரிபொருளா வச்சு பயங்கரமான நெருப்பு. அந்த மனிதனை தூக்கி போட்டால் என்ன ஆகும்? உடல்கள் எல்லாம் கருகி போய்விடும், தோல்லாம் எல்லாம் கருகிடும். அப்ப அல்லாஹ் என்ன செய்கிறான்? குல்லமா நலிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹு ஜுலூதன் கைரஹா லியதுக்குல் அதாப். இவர்களுடைய உடல்கள் கருகும் போதெல்லாம் இன்னொரு உடலை போற்றுவோம். ஏன் போற்றுகிறோம்? லியதுக்குல் அதாப், இவன் அதாவை சுவைக்க வேண்டும் என்பதற்காக, அதாவை இவன் உணர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த தோலை கருகியவுடன் திரும்பவும் இன்னொரு தோலை போர்த்துகிறானா. இதுல அல்லாஹ் தஆலா என்ன விஞ்ஞான உண்மையை வைத்திருக்கிறான்? ஒரு மனிதன்
இந்த கஷ்டங்களை உணர வேண்டுமானால், உடலில் வரக்கூடிய கஷ்டங்களை உணர வேண்டுமானால் அதற்கு தோல் அவசியம். அதனால் தான் சொல்றான், தோல் கருகினாலும் அவன் கஷ்டத்தை உணரலாமே. ஏன் இன்னொரு தோலை போட்டு சொல்கிறான்? அந்த தோல் இருந்தாதான் இவன் சிரமத்தையும் கஷ்டத்தையும் உணர முடியும். இன்றைய விஞ்ஞானிகள் இதை சொல்கிறார்கள். இது பெரிய விஞ்ஞானி புத்தகங்களை படிக்க வேண்டியதில்லை. நாம் சாதாரணமாக மருத்துவமனையில் பார்க்கலாம். பல்வலி என்று சொன்னால் அல்லது எங்கேயாவது ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு ஊசி போட்டு அந்த பக்கத்தில் மட்டும் மரத்து போய்விடும். அந்த தோல் பகுதியில மரத்து அங்க போய் எண்ணத்தை குத்துனாலும் அறுத்தாலும் நம்ம மாட்டு பார்த்துக்கிட்டே தான் இருப்போம், ஒண்ணுமே தெரியாது. அந்த தோல் பகுதி இருக்கிறதே, இந்த தோல் பகுதியில் உள்ள இதை மரத்த எந்த வித உணர்வும் இல்லாமல் அந்த மருந்தின் மூலமாக ஆக்கி விடுகிறார்கள். இந்த கஷ்டங்களை, இதன் மூலமாக வரக்கூடிய சிரமங்களை உணரக்கூடிய நரம்பு தோலில் தான் இருக்கிறது. அதனால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் மொத்தத்தில் போட்டா நம்ம செத்து போயிடும். அதனால குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் அந்த மருந்தை செலுத்தி எந்த உணர்ச்சியும் இல்லாமல் ஆக்கிறான். அப்புறம் உணர்வு வருவது கொஞ்சம் நேரம் சென்றதற்கு பிறகுதான் அதுவரையில எண்ணத்தை நீங்க சொன்னாலும் உங்களுக்கு எந்த உணர்வும் இருக்காது. அப்ப அது என்ன அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் பாருங்கள். இது இப்ப கண்டுபிடித்தது. இந்த மயக்க ஊசி என்பதும் மரத்து போவதற்குள்ள மருந்துகளும் இந்த நூற்றாண்டில் கண்டுபிடித்தவை. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கண்டுபிடிப்பு இருந்ததா? இதை பற்றி யாராவது அறிந்திருந்தார்களா? குர்ஆன் சொல்கிறது, மனிதா நீ அல்லாஹ்வை மறுப்பாய் என்று சொன்னால் நரகத்தில் தூக்கி போட்டு நெருப்பில் போட்டு உன்னை கருகி செய்வோம். அப்ப உடலெல்லாம் கருகி போவோம். உடல் கருகிவிட்டா உனக்கு கஷ்டம் இல்லை நினைக்கிறியா? திரும்ப உனக்கு உடலை நாம் தருவோம், ஒரு தோலை போட்டுவோம், நீ கஷ்டத்தை உணர வேண்டும் என்பதற்காக. எவ்வளவு அழகான ஒரு அற்புதமான விஞ்ஞான கருத்துக்களை இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது என்று பாருங்கள். ஆனால் நம்மிடத்தில் என்ன எவ்வளவு அறிவுபூர்வமான கருத்துக்கள் இருக்கிறது. இந்த தோல்ல கட்டிட்டு வரான் தாயத்து ஒண்ணும் பாருங்க, பைல்வான் மாதிரி இப்படி ஜம்முன்னு இருப்பான். இவ்வளவு பெரிய தாயத்து இதுல இடுப்புல ஒண்ணு, இதுல கையில ஒண்ணு கட்டியிருப்பான், கழுத்துல ஒண்ணு தொங்க விட்டுருப்பான். அவன் 5 பேரை அடிப்பான். 10 பேரை அடிப்பதற்கு இதா இருக்கக்கூடியவன் பெயரை பார்த்து பயந்துட்டானா. அதுல ஒரு தாயத்து, இடுப்புல ஒரு தாயத்து. என் முஸ்லீம்கிட்ட இல்லையா? இஸ்லாமிய சமுதாயத்திட்ட இல்லையா? அகத்துமார்களுடைய பெரும்பான்மையான வருமானங்கள் தொழில் இதுதான் நிறைய நடந்துட்டு இருக்கு. இதை நம்புறோமே, இதை கட்டுகிறோமே, இந்த தாயத்தினால் உள்ளதை ஏதாவது செய்ய முடியும், மருந்து மறக்க செய்யும். நீங்க தாயத்தை கட்டுவதின் காரணத்தினால் உள்ள நோய் போயிருமா? அல்லது நீங்க பேய் பிசாசு நீங்க நம்பிக்கொண்டு இருக்கிறீர்களே அந்த பயம்தான் போய்விடுமா? ஒண்ணுமே இல்லை. இந்த தாயத்தை கலட்டி பார்த்தா அதுல இருக்கக்கூடிய எத்தனை கூத்துக்கள். இந்த நாகூர் தர்கா, ஏர்வாடி தர்காவில் போனீங்கன்னா கந்தூரி நடக்கக்கூடிய இடங்கள்ல நேரங்கள்ல போய் ஒரு சில தாயத்துகளை வாங்கி பாருங்க. அரிஜனத்துல நிறைய கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதுல என்னென்ன வச்சிருக்கான். லாட்டரி சீட்டை உள்ள நுழைச்சு வைக்கிறான், சாதாரண பேப்பரத்துக்கு உள்ளதுக்கு வச்சிருக்கிறான். மடிச்சு எல்லாம் அதை பிச்சுட்டோம் சொன்னா தெய்வ குற்றம் ஆயிரும், நம்ம அவளியா என்னமா செஞ்சிருவாரு அப்படின்னு நம்ம தொடர்ந்தே பார்க்கறது இல்ல. சில இதை நாம் தொடர்ந்து பார்க்கும் போது உள்ள சினிமா டிக்கெட் உள்ளதுக்கு வச்சிருக்கான், லாட்டரி டிக்கெட் உள்ளதுக்கு வச்சிருக்கான். இது நிறைய பாத்தீங்கன்னா சும்மா வெத்த இது பாத்தீங்கன்னா எல்லாம் ரப்பர் ஸ்டாம்பு. இப்ப ரொம்ப டெக்னாலஜி கூடிய காரணத்தினால 4, 5, 6, 3, 7, 8 சொல்லி ஏதாவது ஒரு பேப்பர் ரப்பர் ஸ்டாம்ப் அடிச்சு சுருட்டி உள்ளதுக்கு வச்சிருக்கான். அல்லது ஒரு சம்பு தகரை என்ன செஞ்சிருக்கான், ஏதாவது ஆனா ஈரா மூணா மீனா என்று ஏதாவது ஒரு அரபி வார்த்தைகளை போட்டு சுருட்டி உள்ள வச்சிருக்கிறான். இதை வைத்து கையில கட்டினால் நமக்கு எல்லா நோயும் போயிடுமா? நம்முடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து விடுமா? இந்த இஸ்லாமிய சமுதாயம் நம்பு. விஞ்ஞான கருத்துக்களை உள்ளடக்கிய திருமறை குர்ஆனை ஆய்வு செய்து படிக்க வேண்டிய இஸ்லாமிய சமுதாயம் விஞ்ஞானத்தை விட்டுவிட்டு இந்த அறியாமையின் பக்கம் ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். என்ன வந்தாலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ததாவோ, நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள், யா இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே மருத்துவம் செய்யுங்கள் என்று சொன்னாங்க. நோய் நொடி வந்ததா மருத்துவம் நீ செய், நீ மருத்துவத்தின் பக்கம் நீ செய், அதுல நிவாரணம் இருக்கிறது. ஆனாலும் அல்லாஹ் படைத்த ஒருவன் இருக்கிறான், அவன் நாடாத வரை நோய் போகாது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வை, அவனிடத்தில் பிரார்த்தனை செய். உனக்கு நோயை கொடுத்தானே அவனிடத்துக்கு அதுஹபில் பாஸ ரப்பன்னாஸ் இஸ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. நோய்களை பிரச்சனைகளை கொடுத்தவனே எல்லாத்தையும் போக்கு, மனிதர்களுடைய இரட்சகனே என்னுடைய எல்லா நோயும் போக்கு. லா, நீதான் நிவாரணம் அளிக்கக்கூடியவன். லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க, உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு எந்த நிவாரணமும் கிடையாது.
லா யுகாதிரு சக்கமா, எந்த நோயையும் விட்டு வைக்காது, முழு நிவாரணத்தை தா என்று அல்லாஹ்விடத்தில் கேள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் முற்பற்ற மாத இதழ் PJ, MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MO டிடிகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. தாயத்தை கட்டி அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே உடன்படிக்கையை செய்ய வந்த ஒரு மனிதரிடத்தில் 10 மனிதர்களிடத்தில் 9 பேரிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிமொழி எடுத்தார்கள். அகமது இந்த ஹதீஸ் கிரந்தத்தில் பார்க்கிறோம். ஒருவரிடத்தில் மட்டும் உறுதிமொழி எடுக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். மற்றவர்கள் கேட்டார்கள், பாயாத்த திஸாத்த வஅம்சக அன்ஹாதா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களை 9 நபர்களிடத்தில் நீங்கள் உறுதிமொழி எடுத்தீர்கள், இவரை மட்டும் ஏன் விட்டு விட்டீர்கள்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹி தமீமா, இவரிடத்திலே தாயத்து இருக்கிறது என்று சொல்லி தங்களுடைய கரங்களாலே அதை அறுத்து எறிந்துவிட்டு மண் அல்லக்க தமீமத்தல் பக்கத்து அஷரக்க, எவன் தாயத்தை அறிந்தானோ அவன் இணை வைத்து விட்டான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து சொன்னார். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறியாமை காலம் எவ்வளவு, ரொம்ப 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எவ்வளவு மௌத்துகள் இருந்த அந்த காலகட்டத்தில் தாயத்தை கட்டி வந்தவருடைய கழுத்தில் இருந்ததை அறுத்தறிந்து இது சிறு, அல்லாஹ்வால் மன்னிக்க முடியாத பாவம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்ததை இன்று பரக்கத் என்றும் நோய் நிவாரணி என்றும் இஸ்லாமிய சமுதாயம் எண்ணிக்கொண்டிருக்கிறது. விஞ்ஞான கருத்துக்களை ஆய்வு செய்ய வேண்டியவர்கள், திருமறை குர்ஆனை படித்து பார்க்க வேண்டியவர்கள் இந்த மாதிரி மௌத்துகளின் பக்கம் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக அல்லாஹ் எத்தனை விஞ்ஞான கருத்துக்களை குர்ஆனில் சொல்கிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். சூரத்துர் ராத் 13வது அத்தியாயம் 3வது வசனம், அதில் ஒரு விஷயத்தை சொல்கிறார். வமின் குல்லி சமராத்தி ஜால ஃபீஹா ஜௌஜைனி இஸ்னைன், தாவரங்களிலே ஒவ்வொன்றிலேயும் 2 ஜோடிகளை நாம் படைத்திருக்கிறோம். ஒவ்வொரு தாவரத்திலேயும் ஜோடி இருக்கிறது. நாம் பார்க்கிறோம் எத்தனை தாவர இனங்கள், கனிகள் எல்லாம் இருக்கிறது. எல்லா மரத்திலையும் ஜோடிகள் இருக்கிறது. முந்தைய காலமுறையிலையும் 2 ஜோடி இருக்கிறது என்பதை அறியாமல் இருந்தார்கள். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்கிறது தாவரங்களிலேயும் ஆணும் பெண்ணும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, சூரத்துல் யாசீன் 36வது அத்தியாயம் 36வது வசனத்தில் எல்லாம் இறந்தவர்களுக்காகவே ஒதுக்கி வைத்து விட்டோமே, அந்த அத்தியாயத்தில் எவ்வளவு அற்புதமான ஒரு வாசகத்தை சொல்கிறான் பாருங்கள். சுபஹானல்லதி ஹலக்கல் அஸ்வாஜ குல்லஹா மிம்மா துன்பித்துல் அர்ல், பூமி உழைக்கச் செய்கிறதே அவை அனைத்திலையும் ஜோடிகளை படைத்தவன் தூய்மையானவன். வமின் அன்ஃபுஸிஹிம், அவர்களிலிருந்து உங்களிலிருந்தும் ஜோடியை படைத்தவன் தூய்மையானவன். வமிம்மா லா யஅலமூன், நீங்கள் அறியாதவைகளிலேயும் ஜோடியை எல்லாம் படைத்திருக்கிறார். பூமியிலிருந்து விளையிற எல்லாத்திலையும் ஜோடி இருக்கு, உங்களுக்கும் ஜோடி இருக்கிறது, எல்லாம் தெரியும். ஆனால் நீங்கள் அறியாத எத்தனை விஷயங்களும் ஜோடி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். என்ன பெரிய விஷயம்? இந்த நீங்கள் பார்க்கலாம், டீப் லைட்டிலே எத்தனை வயர் செல்கிறது? 2 இருந்தால்தான் எரியும். பாசிட்டிவ் என்று சொல்வார்கள், ஒன்று நெகட்டிவ் என்று சொல்வார்கள். 2ஐயும் சேர்க்கும் போது அங்கே என்ன செய்யும்? உங்களுக்கு மின்சாரத்தின் மூலமாக விளக்கு எரிகிறது. அங்கே 2 ஜோடி. அணுவில் கூட சொல்கிறார்கள், புரோட்டான் எலக்ட்ரான் என்ற 2 ஜோடிகள் ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறது. அணு, இந்த மின்சாரம் இதெல்லாம் அன்றைய காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மின்சாரம் இருந்திருக்கிறதா? அந்த விளக்கே இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே விளக்கு ரொம்ப குறைவு. ரசூல் ஸல்லல்லாஹு வீடுகளிலே எங்களுக்கு அதிகமான இடத்துல விளக்கு இருந்ததில்லை. மின்சாரத்தை பத்தி அவங்க சின்னதா பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த காலத்துல கூட சொன்னாங்க, எப்படா இங்கெல்லாம் லைட் எரியுதுன்னு சொன்னா அங்க பக்கத்து ஓர கடைசியில இருந்து மண்ணெண்ணெய்க்கு ஊத்தி விடுறான், அங்க வந்து மண்ணை வந்து எரியுதுன்னு சொல்றாங்கலாம் இருந்தான் ஒரு காலத்துல வரையிலையும்.
இப்போ சமீபத்தில் வரையிலையும் எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் இருக்கிறார்கள். உள்ள அந்த பெரிய இது மாதிரி குழாய் மாதிரி வச்சிருப்போம். முந்தைய காலத்துல ஒரு பாட்டு படிக்கணும், பாட்டு படிச்சு அதை எப்படி நினைச்சா உள்ள உட்கார்ந்து எவ்வளவு பாட்டு படிக்கிறான் என்று நினைத்தவர்கள் உண்டு. இப்ப சமீப காலத்தில் இருந்திருக்காம 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மின்சாரத்தை பற்றி அவர்கள் சிந்தித்து பார்க்க வந்து முடியுமா? இந்த அணுவை பற்றி அவர்கள் சிந்தித்து பார்த்திருக்க முடியுமா? இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது, எல்லாத்திலையும் அல்லாஹ் ஜோடியை படைத்திருக்கிறார். நீங்கள் அறியாததிலையும் ஜோடியை படைத்திருக்கிறார். அது சூரத்துல் யாசீன். இறந்தவர்களுக்கு என்று ஒதுக்கிவிட்டோமே அந்த அத்தியாயத்தில் அவ்வளவு பெரிய விஞ்ஞான உண்மையை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். குர்ஆன் நம்ம படிக்கவில்லை, குர்ஆனை நாம் ஆய்வு செய்து பார்க்கவில்லை, வெறும் மந்திர சொற்கள். அதுக்குதான் யாராவது செத்து போனா 1ஆம் பாத்தியாக்கு குர்ஆனை எடுக்கிறோம், 7க்கு எடுக்கிறோம், 40க்கு எடுக்கிறோம், அதற்கு யாராவது கூட்டு வந்து ஓதுவதற்காக எடுக்கிறோம், அல்லது மதரசா பசங்களை கூட்டி வந்து ஒரு வருஷம் பாத்தியா ஓதுவதற்காக நாம் எடுத்திருக்கிறோம். அதில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? சிந்தித்து பார்த்திருப்பீர்களே. ஆனால் இது எவ்வளவு விஞ்ஞான உண்மைகளை அறிவுபூர்வமாக இந்த வேதம் பேசுகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இன்னும் சொல்லுகிறார், இந்த பால் இது ரொம்ப மிகவும் அவசியமான ஒரு பொருள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பால் எப்படி உற்பத்தி ஆகிறது? மாடு இருக்கிறது, இந்த மாட்டிலிருந்து பால் எப்படி உற்பத்தி ஆகிறது என்பதை பற்றி திருமறை குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கருத்தை சொல்கிறது. சூரத்துல் நஹல் 16வது அத்தியாயம் 66வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னலக்கும் ஃபில் அன்ஆமி ல இப்ரத்தன் நுஸ்தீக்கும் மிம்மா ஃபீ புத்தூனிஹி மின் பைன ஃபர்ஸின் வ தமின் லபனன் காலிசன் சாரிகன் லிஷாரிபிஹி. கால்நடைகளில் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. நீங்கள் அதனுடைய வயல்களில் இருந்து நீங்கள் அற்புதமான பாலை உங்களுக்கு ஊட்டப்படுகிறது. அது மின் பைனி பர்சின் வ தமின், செறியூட்டப்பட்ட உணவிற்கும் இரத்தத்திற்கும் இடையிலிருந்து வருகிறது என்று சொல்கிறது. மின் பைனி பர்சின் வ தமின், செறியூட்டப்பட்ட உணவுக்கும் இரத்தத்துக்கும் இடையிலிருந்து வரக்கூடிய பால் உங்களுக்கு என்ன செய்ய இந்த கால்நடை மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறது என்று குர்ஆன் பேசுகிறது. இன்று வரையிலேயும் பெரும்பான்மையினர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இரத்தம்தான் பாலாக மாறி மனுவுக்கு வருகிறது என்று இன்றும் எண்ணக்கூடியவர்கள் உண்டு. ஆனால் விஞ்ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த பால் எப்படி உற்பத்தி ஆகிறது என்று சொல்கிறார்கள். இந்த மாடு சாப்பிடக்கூடிய உணவு சிறு உடலுக்கு செல்கிறதா, அங்கு நன்றாக அரைக்கப்பட்டு அரைத்ததற்கு பிறகு ரத்தம் பிரிக்கப்படக்கூடிய அந்த நிலையில் இடைப்பட்ட நிலையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பொருள் மடுவுக்கு செல்லுகிறது. நல்ல எல்லாம் செறியூட்டப்பட்ட நல்ல சாப்பிட்டு செமிக்கப்பட்ட அந்த இருக்கிறதே அந்த உணவுக்கும் ரத்தம் உருவாவதற்கும் இடையில் ஒரு சில உறுதிகள் அங்கிருந்து எடுக்கப்பட்டு அந்த மடுவுக்கு செல்கிறது. அதுதான் பாலாக மாறி வருகிறது என்று இன்றைய விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். இன்று பெரும்பான்மையினர்களுக்கு கூட தெரியாது இந்த அடிப்படையில் தான் பால் உற்பத்தி ஆகிறது என்று. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த திருமறை குர்ஆன் இந்த விஞ்ஞான கருத்துக்களை எந்தவிதமான கலப்படமும் இல்லாமல் எந்தவிதமான கருத்து மோதல்களும் இல்லாமல் மிக தெளிவான வார்த்தையில் இன்றைய விஞ்ஞானிகள் என்ன கருத்தை சொல்கிறானோ அதே கருத்தை அப்படியே பேசுவதையும் நாம் திருமறை குர்ஆனிலே நாம் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது. இதுல நிறைய கதைகள் கப்சாக்கள் எல்லாம் மக்கள் மன்றத்தில் நிறைய இருக்கிறது. இந்த கஸஸுல் அம்பியா என்று சொல்லக்கூடிய பல நூல்களை இஸ்லாமிய தாய்மார்கள் படித்திருப்பார்கள். நபிமார்களுடைய வரலாறு அதுல நிறைய பொய்யும் புரட்டும் நிறைய இருக்கு. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணானவை, அறிவுக்கு பொருந்தாதவை. அதுல என்ன சொல்லப்படுது, இந்த பூமி எப்படி இருக்கிறது சொன்னா ஒரு மாட்டினுடைய ஒரு கொம்புல இப்படி நிக்குமா இந்த பிரம்மாண்டமான பூமி. அது இந்த கொம்பு கொஞ்சம் வலிக்குதுன்னா டக்குனு பேலன்ஸ் பண்ணி அடுத்த கொம்பு என்ன செஞ்சுக்கணுமா வைத்துக் கொள்ளுமா. இப்படி எல்லாம் என்ன கதைகள் எழுதியிருக்கிறார். இந்த பூமி எப்படி உருவாச்சு, இந்த வானம் எப்படி உருவானது, குர்ஆனை
அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேள்வியை கேட்டால் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அவலம் யரல்லதீன கஃபரு, இந்த காஃபிர்கள் அல்லாஹ்வை மறுக்கிறார்களே, படைத்த இறைவனை மறுக்கிறார்களே, சிந்திக்காமல் இருக்கிறார்களே, அவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அன்ன சமாவாத்தி வல்லல்ல காலத்தா ரதக்கல் ஃபதக்னாஹுமா. சூரத்துல் அம்பியா 21வது அத்தியாயம் 30வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இந்த வானமும் இந்த பூமியும் இணைந்து இருந்தன, அதை நாம் தான் பிரித்தோம் என்பதை அல்லாஹ்வை மறுப்பவர்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜீனுல் ஆபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் வாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள்? அறிவியல் நூல்களை நீங்கள் படித்து பாருங்கள், பெருவெடிப்பு கொள்கை என்று சொல்வார்கள். பெருவெடிப்பு கொள்கை என்றால் என்ன? இந்த வானம் பூமி அத்தனை கோள்களும் எல்லாம் உண்ணாகத்தான் இருந்தது, திடீர் என்று வெடித்து சிதறியது. அதன் மூலமாகத்தான் பூமி, சூரியன், சந்திரன் என்பதெல்லாம் உருவானது என்று இன்றைய நூற்றாண்டு விஞ்ஞானிகள் இப்போ பெரிய ஆய்வுகளை எல்லாம் கண்டுபிடித்து இன்று சொல்கிறார். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கருத்தை இஸ்லாம் திருமறை குர்ஆனில் ரொம்ப தெளிவாக சொல்கிறது. வானமும் இந்த பூமியும் ரெண்டும் சேர்ந்துதான் இருந்தது, அதை நாம் தான் பிரித்தோம். எவ்வளவு அற்புதமான விஞ்ஞான உண்மைகள் என்பதை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இன்னொன்றை சொல்கிறார். இந்த மனிதன் எப்படி படைக்கப்பட்டார் என்பதை பற்றி பேசும்போது சூரத்துல் இன்சான் 26வது அத்தியாயம் 2வது வசனத்தில் இந்த மனிதனை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறார். அது சொல்கிறார், இன்னா கலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்சாதின். இந்த மனிதனை நாம் கலப்படமான இந்திரிய துளியில் இருந்து நாம் படைத்தோம். மனிதனை எப்படி படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான், இந்த மனிதன் சேருவதற்கு 2 கலப்படமான இந்திரிய துளியின் மூலமாக 2 வகையான இந்திரியம் சேருகிறது. இந்திய காலத்தில் எப்படிப்பட்ட நம்பிக்கைகள் இருந்தது, இன்றைய காலத்தில் எப்படிப்பட்ட நம்பிக்கைகள் இருக்கிறது? விஞ்ஞானிகள் இப்பொழுது நாம் சாதாரணமாக நமக்கு தெரியும், ஆணுடைய விந்தணுவும் பெண்ணினுடைய சினை முட்டையும் சேரும் பொழுதுதான் ஒரு குழந்தை பிறக்க முடியும். இப்பொழுது விஞ்ஞானபூர்வமாக சொல்லப்பட்டிருக்கு, நமக்கெல்லாம் சாதாரணமா தெரியும். ஆனால் இந்த இந்திரிய துளி உள்ளே போகும்போது அதை அடுத்த கட்டமாக எப்படி மாற்றுகிறோம்? அலக்காக மாற்றுகிறோம். சினை முட்டை, அதாவது இந்த கர்ப்பப்பையே பிடித்து தொங்கக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்குகிறோம். கலக்குனல் அலக்கத்தை முன்னுகத்தல். அடுத்ததாக அதை நாம் சதையாக நாம் மாற்றுகிறோம். கலக்குனல் முன்னுகத்தை இல்லாமல் அந்த சதையை எலும்பாக நாம் மாற்றுகிறோம். கசவுனல் இல்லாமல் லஹ்மா, அதற்கு பிறகு அந்த எலும்பின் மீது நாம் சதையை நாம் போட்டுகிறோம். சும்மா அன்சஅனாஹு ஹல்கன் ஆகர், பிறகு நாம் ஒரு புதிய படைப்பை நாம் உருவாக்குகிறோம். தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன். அல்லாஹ் படைப்பாளர்கள் எல்லாம் மிகவும் சிறந்த படைப்பாளன், பாக்கியம் பெற்றவன் என்று மனிதன் எப்படி உருவாகிறான் என்பதை இன்றைய நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்புகளின் மூலம் சொல்லக்கூடிய கருத்தை அன்றைய காலத்தில் எந்த விதமான விஞ்ஞான கருவிகளும் இல்லாத காலத்திலே அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையின் மூலம் சொல்லி காட்டுகிறார். அது அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய இந்த படைப்பு இருக்குதே, அது மாதிரி ஒரு அற்புதமான படைப்பு இந்த உலகத்தில் எதையும் பார்க்க முடியாது. சுபஹத்தல்லாஹ் வமன் அஹ்ஸனு சுபஹத்தன். அல்லாஹ் சொல்கிறார், வர்ணம் அல்லாஹ்வினுடைய வர்ணம், அல்லாஹ்வை போன்று வர்ணம் பூசக்கூடியவன் எவன் இருக்கிறான் அழகிய முறையில் என்று திருமறை குர்ஆன் ஒரு இடத்தில் கேட்கிறார். மனிதனுடைய படைப்பு, அதில் அவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நிறம்
இதுலயே அல்லாஹ் எவ்வளவு பெரியவங்க நிரூபித்து காட்டிருக்கிறான். நீங்க பார்க்கலாம், சைக்கிள், கார் எத்தனையோ இருக்கிறது. அது எத்தனை விதமாக படைத்திருக்கிறார் மனிதன். ஆனா அது எத்தனை விதமான தடுமாற்றம். ஒரே மாதிரி சைக்கிளா இருந்து அடுத்தவருடைய சைக்கிளை கொண்டு போனவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள், அடுத்தவருடைய ஆட்டாவை ஏறி போனவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். எல்லாம் ஒரே மாதிரி. மனிதன் படைத்ததுல சரியா அடையாளம் கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம், ஒரு 10 இருந்தாலும். ஆனால் இவ்வளவு பேர் இருக்கிறோம். ஒரே மனிதன் தான். அவனுடைய முகச்சாடையை பாருங்கள், ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு மாதிரி. ஆயிரக்கணக்கான சைக்கிளை படைக்கிற எல்லாம் ஒரே மாதிரி நம்ம திறன் போவோம். ஆனா கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் உருவாகி இருக்கிறான். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறானா? ஒவ்வொருடைய முகமும் அவன் கொடுத்திருக்க கலர், அவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நிறம், எவ்வளவு அற்புதமான படைப்பாளன். இவனை விட பெரிய படைப்பாளன், நிறத்தை கொடுக்கக்கூடியவன் யார் இருக்கிறான்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்படி உன்னை நான் படைத்திருக்கிறேன், என்னை சிந்தித்துப்பார் என்று சொன்ன அல்லாஹ் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், உன்னை எப்படி படைத்தேன், அதனுடைய நிலைமை எப்படி மாறியது, அலக்கு என்ற நிலைமை மாறியது, அதற்கு அடுத்ததாக சதை சின்னமாக மாறியது, எலும்பாக மாறியது, அதற்கு பிறகு புதிய படைப்பாக மாற்றினோம். அல்லாஹ் எவ்வளவு அற்புதமான சும்மா அன்சானாவ் ஹல்கன் ஆகர், புதிய படைப்பாக அவனை உருவாக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இங்குதான் உண்மையான ஒரு உண்மையை அல்லாஹ் தஆலா பேசுகிறார். ஒரு 3 மாதங்கள் வரையிலேயும் இந்த கரு உள்ளே இருக்கிறது இல்லையா, அங்கே உள்ளே போன அந்த கரு 3 மாதங்கள் வரையிலேயும் அது ஆனா பெண்ணா மனிதனின் தோற்றத்தில் இருக்கிறா என்பதை கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் நீங்க ஸ்கேன் ஆணையா பொண்ணான்னு பார்க்க இப்ப தடை வைத்திருக்கிறார். முந்தைய காலத்துல நீங்க பாருங்கன்னா 3 மாதத்திற்கு பிறகுதான் அந்த குழந்தை கொஞ்சம் 3 மாதம் கொஞ்சம் ரொம்ப 6 மாசம் 7 மாதம் ஆகும்போதுதான் அந்த குழந்தை ஆனா பெண்ணான்னு அவனால கண்டுபிடிக்க முடியும். இந்த 3 மாதத்துக்கு முந்தைய வரையிலையும் இந்த கரு உருவாகிறதே இதை யாராலும் என்னென்று சொல்ல முடியாது. இந்த மற்ற உயிரினங்கள் இருக்கிற ஆடு மாடு இதனுடைய 3 மாத கருவையும் மனிதனிடையே பார்த்தோம்னா வித்தியாசம் காண முடியாது. இது விஞ்ஞானிகள் இன்று சொல்லுகிறார்கள் 3 மாதத்திற்கு பிறகுதான் மனிதன் என்பதற்கு காட்டக்கூடிய உறுப்புகள் பிரித்து அறிவிக்கக்கூடியவர்கள் எல்லாம் உருவாகிறது. அதுதான் அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்லுகிறார், உன்னை கொண்டு போய் ஒரு அழகான பாதுகாப்பான இடத்துல வைத்து அதை பல மாறுதலாக்கி ஒரு குறிப்பிட்டதற்கு பிறகு புதிய படைப்பாகணும். அதுவரையிலே நீ என்னமோ இருந்த ஒரு சதை பிண்டமாகத்தான் இருந்த, அதற்கு பிறகுதான் புதிய ஒரு வடிவத்தை நாம் கொடுத்தோம் என்று அழகான முறையில் அல்லாஹ் தஆலா விஞ்ஞான கருத்துக்களை இங்கு நாம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய படைப்பு, அவன் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான், ஸ்கேல் வசதிகள் எல்லாம் இல்லாத அந்த காலத்தில் விஞ்ஞானத்தை பற்றி, விஞ்ஞானத்தினுடைய உண்மைகளை பற்றி இஸ்லாம் திருமறை குர்ஆனில் அற்புதமான முறையில் எடுத்து காட்டுகிறது. ஆனால் இஸ்லாமிய சமுதாயம் இந்த குர்ஆனை ஆய்வு செய்து அல்லாஹ்வுடைய வல்லமையை அறிந்து அவனிடத்திலே கையேந்துவதற்கு பதிலாக குழந்தை இல்லை என்ற உடனேயே நாகூர் தர்காவுக்கு படையெடுக்கிறார்கள், முத்துப்பேட்டைக்கு போகிறார்கள், அஜ்மீர் என்று போகிறார்கள். இப்படி தர்காவுக்காக போய் படைத்தவனை மறந்துவிட்டு அவரிடத்திலே போய் கையேந்துகிறார்கள். அதனால் கொடுக்க முடியுமா? எந்த விஞ்ஞானம் சொல்லியிருக்கிறது, எந்த அறிவுபூர்வமான கருத்து நிரூபித்திருக்கிறது? கீழே இருக்கக்கூடியவர்கள் கையேந்தினார்கள் என்று சொன்னால் குழந்தையை தந்துவிட முடியும் என்று எவ்வளவு அற்புதமான விஞ்ஞான கருத்துக்களை சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பவர்கள் என்றையோ எத்தனையோ காலத்துக்கு முன்னால் இறந்து போன அந்த அவுலியாக்களிடத்திலே போய் கையேந்துகிறார்களே, இது நியாயமா? இது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு திருமறை குர்ஆனை ஏற்றவர்களுடைய பழக்கமாக இருக்க முடியுமா? கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார், திருமறை குர்ஆன் சூரத்துல் ஃபுர்கான் 25வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், ஓஹு வல்லதி மரஜல் பஹ்ரைனி ஹாதா அதுபுல் ஃபுராத் வஹாதா மில்ஹுல் உஜாஜ் வஜால பைனஹுமா பர்ஸகன் வஹஜ்ரம் மஹ்ஜூரா. அல்லாஹ் தஆலா அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லும்போது 2 கடல்களை இணைத்தார், 2 கடலை ஒன்னாக்கினார். அதிலே ஒரு கடலில் அற்புதமான மதுரமான இனிப்பான நீர் இருக்கிறது, இன்னொரு இடத்திலே உவர்ப்பான கசப்பான நீர் இருக்கிறது. இந்த 2க்கும் இடையில் ஒரு திரையை அவன் போட்டிருக்கிறான், மீற முடியாத திரையை போட்டிருக்கிறான். மரஜல் பஹ்ரைனி எல்தகியான் வ பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான் இந்த சூரத்துர் ரஹ்மானில் கூட அல்லாஹ் சொல்கிறான். அது மீறி விடாது, போட்ட தடையை மீற முடியாது.
ரெண்டு சேர்ந்து விட முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறார். நீங்கள் கன்னியாகுமரிக்கு போனீர்களே ஆனால் 3 கடல் சங்கமிக்கிறது என்று சொல்வார்கள். என்ன தெரிகிறதா? 3 கடல் என்று சொன்னால் இது ஒரு தனியான கடலாக, அது இன்னொன்று 3 நமக்கு தெரிகிறதா? 3 கடல் சங்கமிக்கிறது என்று சொல்வார். காண கல்ல பார்த்தா ஒன்றும் தெரியாது. ஆனால் விஞ்ஞானிக்கு தெரியும். அவன் பார்க்கிறான் 2 கடலினுடைய தண்ணீரையும் பார்க்கிறான். பக்கத்தில் ஒரு தண்ணீரை இருக்கிறான், இந்த பக்கத்தில் ஒரு தண்ணீரை எடுக்கிறான். இது பார்த்தா இதனுடைய உப்புத்தன்மை எவ்வளவு இருக்கு, அதனுடைய உப்புத்தன்மை எவ்வளவு இருக்கு. இதுல நிறைய இருக்குது, அதுல குறை இருக்கு. ஆனா 2 சாலி தான் இருக்கு. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளில் நடுநிலைமை, விமர்சனங்களில் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரிக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இறைவனுக்கு உருவம் உண்டா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் சுன்னத் வல் ஜமாத்துக்கு இடையே நடந்த மாபெரும் விவாதம். 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. பித்தத்வாதிகள் யார்? 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இதனுடைய அடர்த்தி என்ன, அதனுடைய அடர்த்தி என்ன? 2க்கும் மிகப்பெரிய வித்தியாசத்தை பார்க்கிறார். 2 தனியே நடுவில் ஒரு ஏட்டு ஏதாவது போட்டிருக்கிறா, ஏதாவது ஒரு தடுப்பு வைத்திருக்கிறார்களா? ஒரு தடுப்பும் இல்லை. தண்ணீரும் சேர்ந்து இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கிறது, அங்கே கசக்கிறது. இங்க உப்பு அதிகமாக இருக்கிறது, அங்கே உப்பு குறைவாக இருக்கிறது. இங்கே அடர்த்தி அதிகமாக இருக்கிறது, அங்கே குறைவாக இருக்கிறது. இது எப்படி சாத்தியம்? அந்த காலத்தில் கண்டுபிடிக்க முடியுமா? 2 கடல்கள் இருக்கிறது என்றால் நம்புவார்கள். அன்றைய காலத்திலே 2 கடலும் இருக்கிறது, 2ம் சேர்ந்திருக்கிறது. மறைமுகமான ஒரு தடுப்பை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். நீ சிந்தித்து பார்க்க மாட்டீங்களா? இறைவனுடைய அந்த அதிசயத்தை, அவருடைய வல்லமையை பார்த்து புரிந்து இறைவனை நீங்கள் வணங்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்டால், இந்த சமுதாயம் என்ன செய்கிறது? ஒழுக்கத்து புதன் ஒண்ணு கொண்டு வந்துடுறான். சபர் மாதத்துல கடைசி புதன்கிழமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டார்கள், முசீபத்துலாம் வந்து இறங்குன்னு சொல்லிட்டு கடற்கரையில போய் குளிக்க ஒரு குரூப் போகுது. கடலில் ஆத்துல போய் என்ன செய்யறான்? ஒரு குரூப் போய் இருக்கிறான். ஆத்துக்கு போய் குளிக்க போறான், குளத்துக்கு போய் குளிக்க போறான், கடல்ல தான் பெரும்பாலும் போறான், இலையில கட்டி காய்ச்சி குடிச்சுக்கிறான். என்ன இருக்கிறது? இஸ்லாம் இப்படி சொன்னதா? கடலில் எவ்வளவு அதிசயத்தை தந்த அல்லாஹ்வை நினைத்துப்பார் என்று சொன்னார். மூட நம்பிக்கையில் மூடி போய் அங்கே ஒழுக்கத்து புதன் என்று சொல்லி கடல்ல போய் குளிச்சுட்டு வந்தான். குளிச்சதோட முசீபத்தெல்லாம் போயிருச்சா? உங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் வரவே இல்லையா? உங்க வீட்டுல எந்த கஷ்டமும் ஏற்படவே இல்லையா? எவ்வளவு பிரச்சனைகள், கஷ்டங்களை விட அறிவுபூர்வமா சிந்திக்க வேண்டாமா? ஒழுக்கத்து புதன் என்ற பெயரிலே கடலில் போய் குளித்து விட்டு வருகிறார்களே, இதுதான் விஞ்ஞானமா? அறிவுபூர்வமா? எவ்வளவு அற்புதமான விஞ்ஞான கருத்துக்களை திருமறை குர்ஆன் பேசுகிறது. அடித்துக் கொண்டு போகலாம். நமக்கு தெரிந்தது இவ்வளவு, இன்னும் எத்தனையோ இருக்கிறது. படிக்க விஞ்ஞான கருத்துக்கள் நிறைந்திருக்கிறது. இந்த சமுதாயம் இந்த விஞ்ஞான கருத்துக்களை எல்லாம், அறிவுபூர்வமான கருத்துக்களை எல்லாம் வைத்திருக்கக்கூடிய இந்த திருமறை குர்ஆனை படிப்பதற்கு இந்த சமுதாயம் எத்தனை நேரங்கள் ஒதுக்கி இருக்கிறது? கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். நேரத்தை ஒதுக்கி விடுவோம். எத்தனை நபர்களிடத்தில் திருமறை குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு இருக்கிறது? கொஞ்சம் எண்ணி பாருங்க. நம்முடைய வீட்டுல திருமறை குர்ஆனுடைய பொருளோடு எத்தனை குர்ஆன் வாங்கி வைத்திருக்கிறோம்? 90% மேல யாருடைய வீடுகளிலும் மொழிபெயர்ப்பு இருக்கிறது இல்லை. ஆனா குமுதம் இருக்கும், குங்குமம் இருக்கும், தினமணி இருக்கும், தினகரன் இருக்கும், எல்லா விதமான வார பத்திரிகைகளும் சேர்ந்திருக்கும். இல்ல, இந்த குர்ஆனை வாங்கி படிக்க நாம் மறுக்கிறோம். ஏன்? யாராவது சாவனம், அப்பதான் என்ன செய்யும்? மேல இருக்கிற குர்ஆனை கீழே இறக்கி ஓத வச்சோம். மற்ற நேரத்தில் யாரும் குர்ஆனை சிந்தித்து பார்க்கறது இல்ல. அப்பதான் எங்கடா வச்சு குர்ஆனை எங்க பரண்டி வளர்ந்து நல்லா பட்டு துணியில் உள்ளதை இறக்கி வச்சு அதை பக்கத்து வீட்டுல வாங்கி வச்சு குர்ஆனை ஓதி அதோட முடிச்சிடும். அல்லது ரமலான் மாதம் வரக்கத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தெரியாம நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிறோம். சுதன் லின்னாஸ், மனிதனுக்கு வழிகாட்டி என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மறுமை நாளையில் ஹுஜ்ஜத்துல் லக்க வ அலைக். சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற இந்த குர்ஆன் உனக்கு சாதகமாக இருக்கும் அல்லது உனக்கு பாதகமாக இருக்கும். குர்ஆனை படித்தால் இக்ரவுல் குர்ஆன் இன்னஹு ஸஃபிய்யுன் லி அஸ்ஹாபி, குர்ஆனை படியுங்கள், பொருள் உணர்ந்து படியுங்கள், அது மறுமையில் உங்களுக்கு பரிந்துரை செய்யும். யா அல்லாஹ், உன் வேதத்தை படித்தவன் இவனை மன்னிச்சிரு, தப்பு செஞ்சா உத்தரவு என்று உங்களுக்கு குர்ஆன் பரிந்துரை செய்யும். படித்தவனுக்கு மட்டும்தான். அல்லது படிக்கல
திருப்பி பார்க்கலன்னு சொன்னா அவன் வேதத்தையே திருப்பி பார்க்கல, மந்திர சொல்ல பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு எதிராக சொல்லி நரகத்திற்கு அனுப்பிடும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதனால திருமறை குர்ஆனை படிக்கும் பழக்கத்தை ஒவ்வொரு பெண்மணிகளும் முஸ்லிம் ஆண்கள் அனைவர்களும் மேற்கொள்ள வேண்டும். எவ்வளவு நேரம் ஒதுக்குறாங்க தெரியுமா நாடகத்துக்கு, டிவிக்கு. இப்ப எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா சின்ன திரை பெரிய திரையை மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. சின்ன திரையில் வந்த எத்தனையோ நடிகைகள் எல்லாம் இப்ப விளம்பரத்துக்கு வந்தாச்சு. முன்னாடி டிவியில சினிமாவில் வந்தவங்க தான் விளம்பரம், ஆனா சின்ன திரையில் வந்தவங்க எல்லாம் நிறைய விளம்பரத்துக்கு வந்தாச்சு. அந்த அளவுக்கு மோகம். இந்த கூட சொன்னாங்க சித்தி என்ற அந்த தொடருக்கு இதான் இந்தியாவிலேயே அதிகமாக மக்கள் பார்த்தாங்களாம். ஒரு தொடரை தொடர்ந்து அதிகமாக எத்தனை பேர் இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே இல்ல இந்தியாவிலே மொத்தத்தில் அதிக தொடர்களை பார்த்ததுல அதிக மக்கள் பார்த்ததுல ஒரு கணிப்பு சித்தி என்ற தொடர் தான். பத்திரிகையில நகைச்சுவையா எழுதுறான், ஆனா உண்மையாதான். என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா இந்த தொடர் போடுவதற்கு முன்னதாகவே திருமணம் நடந்துவிடும், திருமணத்துக்கு வாங்கன்னு பத்திரிகை அடிக்கிறான். ஏன் திருமணத்துக்கு போனா ஒரு தொடர் போயிருமே என்பதற்காக வேண்டி திருமணத்துக்கு கூட வராம இருக்கிறாங்களாம். அதற்காக வேண்டி பத்திரிகையிலே தொடர் போடுவதற்கு முன்னாக நாங்கள் திருமணத்தை முடிச்சிருவோம் வாங்கன்னு அடிக்கிறார்கள் என்று நகைச்சுவையா எழுதலாம். டாக்டர் எழுதும்போது கூட அதுல ஒரு நகைச்சுவை என்ன சொல்றான், மருந்து எழுதும்போது இது அண்ணாமலை போடுவதற்கு முன்னால் சாப்பிடுங்க, இது அன்புமணம் போட்டதற்கு பிறகு சாப்பிடுங்க இந்த மாத்திரைய. ஏன் அதான் நேரம் தெரிய கரெக்டா பெண்களுக்கு தெரியக்கூடிய நேரங்கள் கரெக்டா சொல்லுவாங்க. வேற தொழுகை நேரம் எது கேட்டாலும் தெரியாது. நாடகத்துல ஒரு நாடகத்தை சொல்லி எத்தனை மணிக்கு காவியாஞ்சலி எப்போ போடுவா டக்குன்னு ஒண்ணா சொல்லுவாங்க. சஹானா இது எப்போ போடுவா நம்மள பாக்குறது நம்ம பிடிக்கவே செய்யாது நாடகமே. பத்திரிகையில் போட்டதையும் நகைச்சுவையில் உள்ளதா சொல்றான். ஒவ்வொரு நாடகம் அவ்வளவு வருது, எல்லாத்தையும் கரெக்டா பட்டியல் போட்டு எல்லா பெண்களும் சொல்றாங்க. அதுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம்? குர்ஆனை படிப்பதற்கு நாம் ஒதுக்கி இருக்கிறோமா கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். இந்த நாடகம் உங்களை கொண்டு வந்து அந்த மறுமையில சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்க போகுதா? நாடகத்தில் நடித்தவங்களுக்காக அழுவீங்களே, நாடகத்தில் நடித்தவர்களுக்காக வேண்டி கதற அழுவீங்களே. எத்தனை நாடக நடிகைகள் விபச்சார கேஸ்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால கைது செய்யப்பட்டார்கள். பணத்து கொடுத்தா நல்லவனாவும் நடிப்பா, கெட்டவனாவும் நடிப்பா. நம்ம அதற்காக அவன் பணம் வாங்கிட்டு அழுகுறோம், நம்ம பணத்தை கொடுத்துக்கிட்டு அழுகுறோம். இவ்வளவு பெரிய மோசமான நிலைக்கு இந்த சமுதாயம் போய்கொண்டிருக்கு. சிந்திக்க வேண்டிய சமுதாயம், அறிவை பயன்படுத்த வேண்டிய சமுதாயம் குர்ஆனை படித்திருக்கணும், ஹதீஸை படித்திருக்கணும், அதற்கு செலவழிக்கணும். ஒரு டிவி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்னா எப்படி தலைகீழா குதிக்கிறார், உடனே அவனை கூப்பிட்டு இவனை கூப்பிட்டு சரி பண்ணிடுறாங்க. ஆனா ஒரு குர்ஆன் இல்லை, உடனடியாக குர்ஆனை வாங்கி தர வேண்டும், ஹதீஸ் நூல்கள் இல்லை வாங்கி தர வேண்டும் என்று போராட்டம் பண்ணிய தாய்மார்கள் எத்தனை பேர்கள்? கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாடகத்துக்கு நேரத்தை நீங்கள் ஒதுக்குகிறீர்கள், ஒவ்வொரு நேரத்தையும் அல்லாஹ் மறுமையில் கேட்பான். இந்த நேரத்தை எப்படி நீ பயன்படுத்தினாய் என்று அல்லாஹ் கேட்பான். குர்ஆனை அனைத்தையும் மறந்துவிட்டு நாடகங்களிலேயே நீங்கள் மூழ்கி போனீர்களே ஆனால் அல்லாஹ் தஆலா மறுமையில பிடிச்சி இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தினான்னு கேட்பான். அப்புறம் பதில் சொல்ல முடியாது. அதனால நாம் இந்த நாடக குப்பைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு அனைத்தும் கற்பனைகள், நம்மகிட்ட பணத்தை பறிப்பதற்காக வேண்டி உள்ள ஒரு மாயை, அதை தூக்கி எறிந்துவிட்டு குர்ஆனை படித்து பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய சத்தான கருத்துக்களை படித்து பாருங்கள். அல்லாஹு அக்பர், அதில் எத்தனை விஞ்ஞான உண்மைகள் இப்ப தமிழ்ல கூட வந்திருக்கு. பிஜே அவர்களுடைய மொழிபெயர்ப்பு 2ஆம் பாகத்தில் நான் சொன்ன அத்தனை செய்திகளும் அதில் இருக்கிறது. அதை விடவும் கூடுதலாக விஞ்ஞான கருத்துக்கள் இருக்கிறது. நம்ம குர்ஆன் எப்படி வந்துன்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. மொத்தமா எல்லாம் குர்ஆன் அங்கேயே அப்படியே தூக்கி போட்டான்னு நம்ம நினைப்போம். எப்படி குர்ஆன் வந்தது, எப்படி தொகுக்கப்பட்டது, அதில் என்னென்ன கருத்துக்கள் இருக்கிறது, அது என்னென்ன சாரங்கள் இருக்கிறது, அத்தனையும் பட்டியல் போட்டு தலைப்பு வாரியாக அழகான விளக்க உரையோடு வந்திருக்கு. வெறும் 200 ரூபாய் தான். நீங்க டிவிக்கு பெரும்பாலும் 100 ரூபாய் 150 ரூபாய் மாசத்துக்கு கொடுக்கிறோம். 200 ரூபாய் கொடுத்தால் இஸ்லாத்தினுடைய மூல நூலாக இருக்கக்கூடிய அந்த நூலை நாம் வீட்டில் வைத்து தினமும் படிக்கலாம், தினமும் விளக்க உரையை பார்க்கலாம். அதன் மூலமாக சொர்க்கத்திற்கும் நாம் போகலாம். குர்ஆனை படிப்பதற்காக உங்கள் பொருளாதாரத்தை செலவழியுங்கள். நீங்க போகும்போது உங்க வீட்டில் குர்ஆன் இல்லையானால், மொழிபெயர்ப்பு குர்ஆன் இல்லையானால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி செல்லுங்கள். வாங்கியது மட்டுமல்ல, வாங்கி பத்திரமா வாங்கி அங்க வைக்கக்கூடாது. தினமும் நீங்கள் படியுங்கள். குர்ஆன் உங்களிடத்தில் அங்கு இல்லைன்னா பணத்தை நீங்கள் பதிவு செய்து போனீங்கன்னா திரும்ப என்ன செய்வாங்க, அனுப்புவாங்க. ஏன்னா நம்முடைய எண்ணம் இருக்கிறத கொஞ்ச நேரம் நினைச்சுக்கிட்டே இருப்போம், வாங்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அங்க போனோம்னா சைத்தா மாத்திருவான். அதனால இது என்ன வந்ததோடு உடனடியாக அந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும்.
திருமறை குர்ஆன் இஸ்லாமிய மார்க்கம் விஞ்ஞான கருத்துக்கு எதிரானதல்ல. ஆயிரக்கணக்கான விஞ்ஞான கருத்துக்களை 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சொல்லியிருக்கிறது. அப்படிப்பட்ட திருமறை குர்ஆனையும் அதற்கு விளக்க உரையாக அமைந்திருக்கக்கூடிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளையும் நாம் படித்து அதன்படி நடந்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோமாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். Allah